சீமான் அவர்கள் 360 டிகிரில எல்லாரும் போட்டு தாக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு இந்த கல் போராட்டம் தான் ஒரு முக்கிய காரணமா சார்? திமுக கூட்டணியில கூட சில கட்சிகள் அட்டாக் பண்றாங்க. வேற யாரும் பெருசா அட்டாக் பண்ணிட்டாங்க? ஃப்ரீயா அதுக்கு பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். உங்க பணம் மாதிரி இந்த உரிமை திட்டம் அது இதுன்னு உங்க கட்சி பேரையோ உங்க தலைவர்கள் பேரையோ வச்சுக்கிறீங்க. இது யாரோட பணம்? எங்க பணம்? வேற சோர்ஸ் மூலியமா பணத்தை எப்படி எடுக்கலாம்? அந்த வேற சோர்ஸ் எது? மதுபானங்களுக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை? எதுக்கு நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம ஒழுங்கா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கல் விற்கிறாங்கன்னா குவாலிட்டி சில மோசமா இருக்கும். அந்த இடத்துல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகலாம். குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அந்த வேலையை நீங்க பண்ணலாம். அதுக்கு நீங்களே கல்ல உற்பத்தி பண்ண அவசியம் கிடையாது. திருச்செந்தூர்ல வந்துட்டு சீமான் அவர்கள் பேசுறப்போ எனக்கு தமிழ் தேசியம் சொல்லி கொடுத்தவங்கலாம் இப்ப டிஎம்கே பாத்ரூம் கழுவி வயிறு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இந்த மாதிரி பேசுறது சரியா இருக்குமா சார்? கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்டா பேசிருக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளம்பரத்தை வந்துட்டு கவனம் செலுத்தி இந்த மாதிரி டிஎம்கே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்போ காரணம் என்ன சார்? நல்ல ஆட்சியாளர்கள் என்ன விரும்புவாங்கன்னா, இருக்கவங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டணும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் கேப்ரியல் சார் தான் இருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் 360 டிகிரில எல்லாரும் போட்டு தாக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு இந்த கல் போராட்டம் தான் ஒரு முக்கிய காரணமா சார்? எனக்கு இன்னும் எல்லாரும் அட்டாக் பண்ற மாதிரிலாம் தெரியல. ஒன்னும் இல்லை, இப்ப திமுக கூட்டணியில கூட சில கட்சிகள் அட்டாக் பண்றாங்க. வேற யாரும் பெருசா அட்டாக் பண்ணிட்டா? இவங்க எல்லாம் அட்டாக் பண்றாங்க. ஜென்ரலா மக்கள் இதை ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா மக்களை பொறுத்தளவு அவங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். இங்க அரசே மதுபானங்களை விற்கிறதெல்லாம் பெரிய ஒரு அவலம். அரசோட வேலையே இது கிடையாது. நம்ம ஊர்ல கவர்மெண்ட்ன்ற கான்செப்ட் பத்தின புரிதலே நமக்கு கிடையாது. கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை செய்யாம தேவையில்லாத வேலைகளை தான் இங்க பண்ணிட்டு இருக்குது. 1000 ரூபாய் உரிமை தொகை, ஃப்ரீ பஸ் டிக்கெட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி மதுபானங்கள் விற்கிறது, டிவி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இதெல்லாம் கவர்மெண்டோட வேலை கிடையாது. இப்ப 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறது யாருனாலும் கொடுக்கலாம். யாருக்கும் போறதும் இல்ல சார். ஆக்சுவலா அதுதான் ஒரு விஷயம் வந்துட்டு போகுது அப்படின்னா பரவாயில்ல, அது வந்துட்டு ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. பட் கொடுக்குறாங்க, பட் அது எத்தனை பேருக்கு போய் சேருது அப்படின்றதே தெரியல. யாரும் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதே இல்லைன்றதுதான் உண்மையா சொல்லணும்னா ஒரு விஷயம். நான் எப்படி பார்க்கணும், கொடுக்குறதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப எதுக்கு கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? ஃப்ரீயா அதுக்கு பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது யாரோட பணம் அது? ஸோ நீங்க என்ன பண்றீங்க? பணம் இருக்கவன்ட்டு டாக்ஸ் வாங்குறீங்க, மிடில் கிளாஸ்ல இருந்து டாக்ஸ் வாங்குறீங்க. அந்த டாக்ஸை வாங்கி பணம் இல்லாதவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. இது என்ன லாஜிக்கு? அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, இந்த உரிமை திட்டம் அது இதுன்னு உங்க கட்சி பேரையோ உங்க தலைவர்கள் பேரையோ வச்சுக்கிறீங்க. இது யாரோட பணம்? எங்க பணம்? வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ உங்க பணம் மாதிரி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? கையில பணம் இருக்காது அரசாங்கத்துக்கு. சோ வேற சோர்ஸ் மூலியமா பணத்தை எப்படி எடுக்கலாம்? அந்த வேற சோர்ஸ் எது? மதுபானங்களுக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. அப்புறம் மற்ற டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றீங்க. எங்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் மிடில் கிளாஸுக்கு வாழ்றதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப சாதாரணமா எலக்ட்ரிசிட்டி பில் பாருங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 500-600 ரூபாய் பே பண்ணவங்களாம் இன்னைக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் பே பண்றாங்க. இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கும் அது தெரியும், இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். இபி பில்லாம் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. கேட்டா இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன? கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை? எதுக்கு நீங்க எலக்ட்ரிசிட்டி எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம ஒழுங்கா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது, அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் நீங்க பண்ணலாம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கல் விற்கிறாங்கன்னா குவாலிட்டி சில மோசமா இருக்கும். அந்த இடத்துல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகலாம். குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல மோசமான ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னா அங்க கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது. அதிகாரிகள்லாம் வராங்க, குவாலிட்டியை செக் பண்றாங்க இல்லையா? அந்த வேலையை நீங்க பண்ணலாம். அதுக்கு நீங்களே கல்ல உற்பத்தி பண்ண அவசியம் கிடையாது. இல்லைன்னா மதுபானங்களை உற்பத்தி பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்டோட வேல்யூ. இந்த மாடரேஷன் இதெல்லாம் தான் கவர்மெண்டோட வேல்யூ ஒர்க். அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் ஒரு இன்எஃபிஷியன்டான சிஸ்டம். கவர்மெண்ட்டை அரசியல்வாதிகளும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து எஃபிஷியன்டா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் கிடையாது. ஏகப்பட்ட கரப்ஷனும் அங்க உள்ள இருக்கும். அப்ப நீங்க மதுபானங்களை உற்பத்தி பண்ணாலும் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கும். அதோட குவாலிட்டி கம்மியா இருக்கும், ரேட் அதிகமா இருக்கும், ஏகப்பட்ட ஊழல் இருக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி மின்சாரத்தை நீங்க உற்பத்தி பண்ணாலும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். அதே போல நீங்க 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல அவங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டா பண்ணா போதும். பட் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து பழகிட்டாங்க. இது தமிழ் மக்களோட அந்த மென்டாலிட்டியே ரொம்ப மாத்திருச்சு. நம்மளும் ஏதோ அவங்க ஏதோ கொடுப்பாங்க, அவங்க கொடுத்து நம்ம வாங்குற அந்த இடத்துலயே இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. மக்கள் இந்த 1000 ரூபாய் வேணும்னு எதிர்பார்க்க கூடாது.
எங்களுக்கு வேலை வேணும், எங்களுக்கு நல்ல கல்வி வேணும், எங்களுக்கு நல்ல ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இதெல்லாம் தான் மக்கள் டிமாண்ட் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நம்மளும் அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்லி மக்கள் இன்னைக்கு அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுப்பாங்களா, இந்த தடவை மிக்சி கொடுப்பாங்களா, கிரைண்டர் கொடுப்பாங்களா, டிவி கொடுப்பாங்களா, இந்த மாதிரி. இது கரெக்டான வார்த்தை ரொம்ப மோசமா இருக்கும். பட் எனிவே, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம தமிழ் மக்களை அவங்க தள்ளியிருக்காங்க. அரசாங்கத்தை சார்ந்து, அரசியல்வாதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க நம்மள. அவங்க கண்ட்ரோல் கீழே வச்சிருக்காங்க. நான் இல்லைன்னா நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, என்கிட்ட தான் நீ வரணுன்ற இடத்துக்கு வச்சிருக்காங்க. ஒழுங்கான ஒரு கவர்மெண்டா இருந்தா நல்ல இன்ஃப்ரா பில் பண்ணுவாங்க, நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுப்பாங்க, பிசினஸுக்கு தேவையான ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க, கரப்ஷன்லாம் இல்லாத ஒரு நல்ல சூழலை கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் செழிக்க ஆரம்பிக்கும், நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம நிறைய ஆமா, இப்ப நம்ம கிட்ட நிறைய கையில பணம் இருந்தா நம்மளே எடுத்து புது பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். பட் இவங்க என்ன பண்றது, மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லா பணத்தையும் பறிச்சிடுறது. இபி பில்லு அது இதுன்னு எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்கன்னா மிடில் கிளாஸ் கிட்ட ஒரு பணம் இருக்காது. ஒரு பணம் இல்லைன்னா அப்புறம் நம்ம எங்கேயும் இன்வெஸ்டே பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம பெருசா வளர்ச்சியும் நம்ம பாக்குறது இல்லை. அது கேட்டா சொல்லுவாங்க, பாருங்க நார்த்தோட நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் பாங்க. அதை கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம நார்த்தோட இதுக்கு நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும். நீங்க அட்வான்ஸ்டான நாட்டோட கம்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா சார். சார் ஆக்சுவலா திருச்செந்தூர்ல சீமான் அவர்கள் பேசுறப்போ எனக்கு தமிழ் தேசியம் சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் இப்ப டிஎம்கே பாத்ரூம் கழுவி வயிறு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆக்சுவலா மக்கள் இவர்தான் தலைவரா வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவரு இந்த மாதிரி பேசுறது சரியா இருக்குமா சார்? நான் அந்த ஸ்பீச் கேட்கல. அப்படி பேசியிருந்தா அது கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்டா பேசியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சீமான் அவர்களுக்கே ஒருத்தர் தமிழ் தேசியம் கத்துக் கொடுக்குறாருன்னா அவர் கண்டிப்பா சீனியரா தான் இருப்பாரு. ஸோ அவங்களுக்கு என்ன சிக்கல் இருந்ததோ நமக்கு தெரியல. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணிருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். பட் நான் அது பார்க்கல, எக்ஸாக்டா என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. சார் இன்னொரு பக்கம் இந்த ஆப்பிரிக்கன் பழங்குடியினர் அவங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு வீடியோ இப்போ டிஎம்கே ஐடி விங்ல ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு பெய்டு டீம் தான் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்படி விளம்பரத்தை கவனம் செலுத்தி இந்த மாதிரி டிஎம்கே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்போ காரணம் என்ன சார்? அதான் இப்போ ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பாராட்டி நம்மளை குஷிப்படுத்துறதுக்காக பேசுவாங்கல்ல, அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நல்ல ஆட்சியாளர்கள். நல்ல ஆட்சியாளர்கள் என்ன விரும்புவாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை யார் சுட்டி காட்டுறாங்க, சுத்தி இருக்கவங்க அந்த குறைகளை சுட்டி காட்டணும். அதுதான் நல்ல ஆட்சியாளர்கள் விரும்புவாங்க. இப்போ ஒன்ஸ் இப்ப நானே ஒரு பவர்ல இருக்கவன்னு வச்சுப்போம், என்னை சுத்தி இருக்கவங்களாம் என்ன பாராட்டணும்னு நான் எதிர்பார்க்கறேன்னு வச்சுப்போம். சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன்ட்டு ஒரு வீக்னஸ் இருக்கு, சொன்னா நமக்கு ஆமா இவனை நல்லா குஷிப்படுத்திட்டோம்னா இவனுக்கு நம்மளை பிடிச்சி போயிடும், நம்மளை வளர்த்து விடுவான். இவன்ட்டு அந்த வீக்னஸ் இருக்குன்றத சென்ஸ் பண்ணிடுவாங்க சுத்தி இருக்கவங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொன்னா இவன் குஷி ஆவான்றதுக்கு ஏத்த மாதிரி அதை தான் சொல்லுவாங்க. ஆமா, சோ நம்மளை ஹாப்பி ஆக்குறதுக்கு, நமக்கு பிடித்தமான விஷயங்களை சொல்றதுக்கு தான் அவங்க விருப்பப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஆட்சியாளருக்கு பப்ளிசிட்டி பிடிக்குது, இந்தியா லெவல்ல பப்ளிசிட்டி, இன்டர்நேஷனல் லெவல்ல பப்ளிசிட்டியை அவருக்கு பிடிக்குதுன்னா அதை அவருக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அப்படி முயற்சிகள் ஈடுபடும் போது இந்த மாதிரி ஆப்பிரிக்கா நீங்க சொன்ன அந்த ஆப்பிரிக்கா பழங்குடியின மக்களை வச்சு பப்ளிசிட்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது சில சமயம் பேக் ஃபயர் ஆகும். இந்த ஆப்பிரிக்கா மேட்டர் பேக் ஃபயரும் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதான் இந்த பப்ளிசிட்டி மேல பெரிய விருப்பம் இல்லாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். சார் ஆக்சுவலா டிஎம்கே மேல இப்போ ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் விமர்சனம் பண்றதுக்குன்ட்டே எது பண்ணாலும் இது தப்பாதான் முடியும் அப்படின்ற ஒரு சென்ஸே இல்லாம பண்றாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஆக்சுவலா இப்போ கலைஞர் கருணாநிதி அவரோட பிறந்த நாளை செம்மொழி நாளா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் மக்களிடையில ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தோன்றியதே செம்மொழி தான். அப்படி இருக்கப்போ அந்த ஒரு நாளை இப்படி வைக்கிறது எப்படி சரியா இருக்குன்ற மாதிரி क्वेश्चन பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களோட கருத்து சார்? அது ஒரு விஷயம். பட் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவலை குளோரிஃபை பண்ணணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம்னா, தமிழ் மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவலால நம்ம இங்க வரல. நமக்கு நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க, பெரிய வரலாறு நமக்கு இருக்கு, நிறைய தியாகங்களை நிறைய பெரிய தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம ஹானர் பண்ணணும். ஒரு லைப்ரரி கட்டினா சரி, ஒரு பார்க்கு ஒன்று அமைச்சா சரி, எதை பண்ணாலும் ஒரு தலைவரோட பேரை அங்கே வச்சு அந்த தலைவரை நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்போம். எல்லா இடத்துலையும் ஒரு தலைவரை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குல்ல, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்படி பண்ணும்போது அஃப்கோர்ஸ் மேபி இப்போ கருணாநிதி அவர்கள் பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம், அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசா இருக்கலாம். நீங்க மேபி அவரை ப்ரொமோட் பண்ணலாம், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பெரிய தலைவராக நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. ஆனா எல்லா விஷயத்திலும் இடத்துலயும் அவரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, முக்கியமான நிறைய தலைவர்கள் மறக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு வரலாறுல. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அங்கீகாரமே கிடைக்காம போயிரும்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
தமிழ் மக்கள் வந்து இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறாங்கன்னா ஒரு தலைவரால் நடந்த விஷயம் கிடையாது. ஒன்லோ பெரியார் பெரியார் பெரியார்னு அவரையே பேசிட்டு இருக்கிறது ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. அப்கோர்ஸ் இப்ப பெரியார் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாரா இருக்கும், ஓகே. கருணாநிதி அவர்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கலாம், ஓகே. அதை தாண்டி ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருப்பாங்க. அந்த ஆயிரக்கணக்கான தலைவர்களுக்கும் நீங்க அங்கீகாரம் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 100-200 பேரையாவது நீங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம். பட் அதை பண்ணாம குறிப்பிட்ட உங்க கட்சியோட தொடர்பு இருக்கக்கூடிய, உங்க இயக்கத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய சில தலைவர்களை மட்டுமே, அதுவும் கைவிட்டு எண்ணக்கூடிய 1-2 தலைவர்களுக்கு மட்டுமே எல்லா அங்கீகாரத்தையும் நீங்க கொடுக்குறீங்கன்னா அது என்னமோ அது சரியான ஒரு விஷயமா தெரியல. இது கல்ச்சரல் அப்ராப்ரியேஷன் வாங்க. சோ அது வந்து அது எனக்கு இன்னும் கரெக்டா படல. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ எலெக்ஷன் பக்கம் வர வர நிறைய பேர் நிறைய விஷயத்த கையாள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. நிறைய புது தகவல்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி.